நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நீங்கள் ஏற்கனவே செட்டிநாடு டிவியை சப்ஸ்கிரைப் செய்திருந்தால் அதற்கு பதிலாக இப்பொழுது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். செட்டிநாடு டிவியில் இடம்பெற்ற அத்தனை நிகழ்ச்சிகளும் இனி நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியில் இடம்பெறும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சம்பத் செட்டியார் முறைப்படி தயாரிக்கும் சிவம் திருநீர் இப்பொழுது வடபழனி முருகன் கோவில், ராமேஸ்வரம் மற்றும் கேரளாவில் உள்ள பிரபல கோவில்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நீங்களும் சிவம் திருநீர் அணிவீர். மனுநீதி சோழன் காலத்தில் பூம்புகாரில் நாம் காவிரி பூம்பட்டினத்தில் நாம் வசித்த போது நமக்கு 3 மரியாதைகளை அவன் கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொருவருக்கும் பலம் ஒன்றிலே இருக்கும். கண்ணகிக்கு பலம் அவருடைய கற்பிலே இருந்தது, பீமனுக்கு பலம் அவருடைய உடல் பலத்திலே இருந்தது, அர்ஜுனனுக்கு பலம் அவருடைய வில் வித்தையிலே இருந்தது, கண்ணதாசனுக்கு பலம் அவருடைய கவித்துவத்திலே இருந்தது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பலம் இருக்கிறது பாருங்கள். நகரத்தாருக்கு பலம் எங்கே இருந்தது? அவருடைய நம்பிக்கையிலே இருந்தது. ஒரு பெண்ணை ஈசன் அம்மையே என்று அழைத்திருந்தால் அது நகரத்தார் பெண்மணியைத்தானே. முதலாக தாளத்தோடு ஓசை நயத்தோடு பாடல் எழுதியது நம்மவர் காரைக்கால் அம்மையார் தான். அதாவது 12 பேருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் மெரினா பீச்சிலே. இந்த 12 பேருக்கு சிலை வைத்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் பாரதிதாசன், வள்ளுவர், கம்பர் எல்லோருக்கும் வைத்தார்கள். இந்த 12 பேரிலே நமது கண்ணகியும் ஒரு இடத்தை பிடித்து கொண்டு விட்டாள். இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டாமா? மாறிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை. அதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. ஆனால் நமது கலாச்சாரத்தை கைவிடாமல், பண்பாட்டை விட்டுவிடாமல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துக்காக பொண்ணு போய் கல்யாணம் நடக்க போது மணவரையில் பொண்ணு நிற்கிது. பையன் எதிரால் நிற்கிறாரு. தாலியை கையில் கொடுத்தாச்சு. நான் சொல்லுகின்ற விஷயங்கள் பொய்யல்ல, உண்மையாக நடந்தவை. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். கையிலே தேங்காயை கொடுத்தாச்சு, அரிசியோடு பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் மணவரை. அந்த தாலி கட்ட போகிற நேரம் இந்த பொண்ணு பையனை பார்த்து சொல்கிறா, ஐ ஆம் லவ்விங் சம்படி எல்ஸ், ஆல் ரைட் அப்படின்னா. பையன் அப்படி கையில் வச்சுருந்த தேங்காய் தாலியை கீழே போட்டுட்டு வெளியே போய் காரை எடுத்துகிட்டு போயிட்டார். இதற்கு ஆரம்பமான காரணம் என்ன? அவளை இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நீ இந்த பையனை தான் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி தான் நடக்கும். தேவகோட்டையில் இருக்கின்ற வழக்குகளில் ஒரு 75% விவாகரத்து வழக்குகள் நமது நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவை என்று சொல்லுகின்ற போது மனதை உறுத்துகிறது. நீதிபதி ஐயா அவரின் வாழ்த்துரை. ஆறா வயல் தந்த அரிய முத்து, முத்து கருப்பியாச்சி பெற்ற முத்து, முத்து கருப்பியாச்சி பெற்ற முத்து, மெய்யப்ப செட்டியார் தந்த அரிய சொத்து. ஆத்தா பேர் முத்து கருப்பியாச்சி, அப்பச்சி பேர் மெய்யப்ப செட்டியார். இவர்கள் படித்த உயர்நிலைப்பள்ளி கல்விக்குடியான காரைக்குடியில் படித்தார்கள். அதன்பின் விழி கொடுத்த விழி தெய்வம் வள்ளல் அழகப்பரின் கல்லூரியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படித்தாங்க. 3650 மாணவர்கள் படித்த அந்த கல்லூரியில் அவர்கள் வாங்கியது கோல்டு மெடல். பாராட்டி அனைவரும் கொடுத்தது கோல்டு மெடல். ஒருத்தர் தான் கோல்டு மெடல் வாங்கினவங்க அவங்க தான். அடுத்து சென்னை சட்டக்கல்லூரியில் தன் ஆரம்பகால சட்டத் தொழிலை தேவகோட்டையில் தொடங்கினார்கள். மாவட்ட நீதிமன்றத்தில் 378 நீதிபதிகளில் இவர் ஒருவர் மட்டுமே மாவட்ட நீதிபதியாக. 308 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் இவர் மட்டுமே நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர்களின் பணி சேலம், சென்னை என்று ஒவ்வொரு இடமாக தொடர்ந்தது. மாவட்ட நீதிபதியாக பணியாற்றினார்கள். பச்சையப்பன் கல்லூரியில் ட்ரஸ்டியாக இருந்தார்கள். கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்தில் இவரை நியமித்த போது இந்து மற்றும் முஸ்லீமை சமமாக நடத்தி அமைதி பெறச் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் 5 கேஸை முடித்து வச்சுருவாங்களாம் கட்டாயமாக ஜட்ஜ்மெண்ட்டு. வாஷிங்டனில் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. ஆறாவயல் தந்த அந்த அரிய முத்துக்கு தமிழின் மேல் தனியாத தாகம், அதுபோல் ஆன்மீகத்தின் மேலும் அளவில்லா காதல். ஈகை குணமுடையார் இறைவர்க்கும் இல்லமைப்பார். இறைவர்க்கும் இல்லம் அமைக்கும் போது கோபுரம் கட்டவா கேட்க வேண்டும்? கோபுரம் கட்டிய ஆறாவயல் சோனா அவர்களே, கோபுரம் கட்டிய இறைநீதி அண்ணல் அவர்களே,
உரை நிகழ்த்த வருமாறு அழைக்கின்றேன். வானார்ந்த புதியின் மிசை வளர்கின்ற மன்னே, மன்னிய மூவேந்தர்தம் அடி வளர்ந்த மகளே, தேனார்ந்த தீம்சூனைசால் திருமாலின் குன்றம் தென்குமரி ஆயிடைனல் செங்கோல்கொள் செல்வி, கானார்ந்த தேனே கற்கண்டே தாயே தமிழே என் கண்ணே நின் பொற்பாதம் பணிகின்றேன். மாடகூடங்கள் மல்கிய நாடு, மங்கள வாசனை மணக்கும் நன்னாடு, ஆடல் அரங்குகள் அலையெழும் நாடு, அஞ்சும் சீரடி அணங்குகொள் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, காஞ்சும் தமிழ் இசை பொங்கிடும் நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு, மாநாடு எங்கள் செட்டி நாடு. செட்டி நாட்டின் அழகிய 76 நகரங்களிலிருந்து இங்கு மகளிர் மாநாடு ஒன்று நடத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்கள் முதல் தரமான முதல் மாநாட்டை நடத்தி தரத்தில் எதுவும் குறையாத சிறந்த இரண்டாவது மகளிர் மாநாட்டை சென்னையில் நடத்துகின்ற இந்த இனிய பொழுதில் அனுபவத்தில் சிறியவன் என்னை பொருட்டாக கருதி தலைமை என பதிவு செய்து இங்கு அழைத்தமைக்கு அவர்பால் அவருக்கு என்பாலும் என் உள்ளத்தில் நிறை என் துணைவி முத்துப்பிரினை சார்பாகவும் என் குடும்பங்களின் சார்பாகவும் சிரம்தாழ்ந்த வணக்கங்கள், சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய டாக்டர் மீனா முத்தையா அவர்களே, மூத்தவர், பெரியவர், சொல்வல்லார், 81 ஆனாலும் 18 என்று எல்லோரிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் சிற்சபேசன் அவர்களே, என் அருமை தம்பி மூத்த வழக்கறிஞர் ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களே, மருத்துவ தொழில் தனக்கென ஒரு கொடி நாட்டி தொழில் ரீதியில் ஒரு முன்னணியில் இருக்கின்ற அன்பு சகோதரர் ஞானம் அவர்களே, நிர்வாகத் திறமை தமக்கு உண்டு என்று நிறுவிக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி நாராயணன் அவர்களே, பாதுகாப்பு, நான் இங்கு பாதுகாப்பாக பேசி பாதுகாப்புடன் பேசி மகளிருடைய பாதுகாப்பு பற்றி பேசிய அன்பு சகோதரர் தியாகராஜன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற லேனா காசினான் அவர்களே, லேனா தமிழ் அன்பு சகோதரர் லேனா தமிழ்வாணன் அவர்களே, ஆட்சிமார்களே, நகரத்தார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மாநாடு மகளிர் மாநாடு 2 என்று பதிவு செய்திருக்கிறார்கள். 2வது மகளிர் மாநாடு, ஆனால் மகளிர் மாநாடு 2 அல்ல. 2 என்பது முதல் தரமான 2வது மகளிர் மாநாடு. ஏனென்றால் முதலாம் புலிகேசி, 2ஆம் புலிகேசி 1, 2, 3 என்பது போல் மகளிர் மாநாடு 2 என்றால் வேறு பொருள், 2வது மகளிர் மாநாடு என்றால் வேறு பொருள். சமீபத்தில் தேவகோட்டையில் ஒரு விழா நடந்தது. வட அமெரிக்காவில் நகரத்தார் சங்கத்துக்கு ஒருவர் தலைவரானார். அதற்கு தேவகோட்டையில் ஒரு விழா, அதில் என்னை தலைமையேற்க அழைத்தார்கள். பத்திரிகை போட்டிருந்தார்கள். அந்த பத்திரிகையில் தேவகோட்டையை சார்ந்தவரும் இன்னார் குமாரருமாகிய கார்த்திகேயன் வட அமெரிக்கா தலைவராக நகரத்தார் சங்க தலைவராக ஆகியிருப்பதில் அவருக்கு பாராட்டு விழா என்று போட்டிருந்தது. 7 பேர் பேசிவிட்டார்கள். தலைமை உரை கடைசியாக என்னை அழைத்தார்கள்.
தலைமை உரையை கடைசியாக வைத்துக்கொள்வதில் இவர்கள் பேச வேண்டிய விஷயம் பூராத்தையும் பேசிவிட்டு கடைசியில் தலைமை உரை பேசுவதற்கு எந்த விஷயம் இல்லாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டு இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், அனைத்து நேரத்திலும் பூரா நேரத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு விட்டு கடைசியாக தலைமை உரைக்கு 10 நிமிடம் கொடுப்பார்கள். இந்த தலைமை உரை 10 நிமிடம், அதற்காக நான் எப்போதும் செல்வது எப்போது பேசுவது என்று கேட்பதில்லை. ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் பேசுகிறேன். நான் சொல்ல வந்த விஷயங்கள் மற்றவர்கள் டச் பண்ணியிருக்க மாட்டார்கள். யார் யார் வருகிறார்கள் என்று பார்ப்பேன். இவர்களெல்லாம் கண்டிப்பாக அதற்குள் பூந்திருக்க மாட்டார்கள் என்று நான் சில விஷயங்களை குறித்து கொண்டு வர அந்த விஷயங்கள் அவர்கள் பேசியிருக்க மாட்டார்கள். நான் இந்த பத்திரிகையை பார்த்துவிட்டு தான் இப்போது எல்லோரும் வந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இவர் இந்த கார்த்திகேயன் தேவகோட்டையை சார்ந்தவரா அல்லது தேவகோட்டையை சேர்ந்தவரா என்று கேட்டேன். தேவகோட்டையை சேர்ந்தவர், அமெரிக்காவை சார்ந்தவர். ஆனால் பத்திரிகையில் எப்படி போட்டிருக்கிறது? தேவகோட்டையை சார்ந்தவர், அமெரிக்கா சார்ந்தவர் என்று போட்டிருக்கிறது. எப்படி அவரை சார்ந்தவர், தேவகோட்டையை சார்ந்தவர் என்று பதிவு செய்தீர்கள் என்று கேட்டேன். உடனே பத்திரிகை போட்டோர் முகத்திலே கருப்பாகியது. நான் உடனே சமாதானம் சொன்னேன். கார்த்திகேயன் கடந்த 25 ஆண்டு காலமாக அமெரிக்காவிலேயே இருக்கிறார். அவர் வீடு 10 கோடி ரூபாய் வரும், கார் 2 கோடி ரூபாய் வரும். திரும்பி இவர் இனிமேல் தேவகோட்டைகள் வந்து செட்டில் ஆக போவதில் அங்கேயே செட்டில் ஆகிவிட்டார். அதனால் அங்கு அவர் சேர்ந்தவர், அவ்வப்போது இங்கு வந்து போவார். அதனால் இது சார்ந்தவர். இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். இங்கு 2வது மகளிர் மாநாடு தலை சிறந்த மாநாடாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தலை சிறந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். இதற்கு முதல் சிறப்பு குமாரராணி டாக்டர் மீனா முத்தையா அவர்கள் இங்கே விளக்கேற்றி வைத்தது தான். இதான் முதல் சிறப்பு. குமாரராணி மீனா முத்தையா அவர்களுக்கு பல சிறப்பு உண்டு. முதல் சிறப்பு, அண்ணாமலை அரசரினுடைய மகள் வழி பேத்தி என்கின்ற சிறப்பு. இரண்டாவது, உயரத்தால் மட்டுமின்றி உள்ளமாம் கோபுரமாம் எங்கள் தலைவர் முத்தையாவேள் மருமகள் என்கின்ற சிறப்பு. ஆங்கில கல்வி அயல்நாட்டிலே பயின்றவர்கள் தம்முடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட பகுதிக்கு பின்பு கல்விக்காகவே தன்னை ஈந்தவர்கள். இப்போது நீங்கள் எங்கு கேட்டாலும் முதல் தரமான பள்ளி என்று சொன்னால் செட்டிநாடு வித்யாசிரம் முதல் தரமான பள்ளி என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு 2005 அல்லது 2006 இந்த பள்ளி விழா ஆண்டு விழாவிலே முதலாக இந்த மேடைக்கு வந்தேன். நான் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். 1 மணி நேரம் நான் ஆங்கிலத்தில் உரையாற்றினேன். அந்த உரையாற்றிய போது அதை அதிகமாக ரசித்து கொண்டிருந்தது மீனா முத்தையா அவர்கள்தான். ஏனென்றால் அவர்கள் ஆங்கில நாட்டிலே கல்வி பயின்றதால் அதை ரசித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கல்வியாளர். இந்த தீபத்தை அவர்கள் ஏற்றினார்கள். ஏன் இந்த தீபச்சுடரை நாம் ஏற்ற வேண்டும்? ஒரு எலக்ட்ரிக் விளக்கை ஏற்ற வேண்டியதானே? ஒரு பல்பை சுவிட்சை தட்டினா டக்குன்னு பல்ப் எரியும். அதை ஏற்றித்தானே நாம் ஆரம்பிக்கலாம். எதற்காக ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்றால் இதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஒரு அதல பாதாத்திலே 2000 அடிக்கு கீழே நீங்கள் தீபத்தை ஏற்றினாலும், ஒரு மலை உச்சியிலே தீபத்தை ஏற்றினாலும் அந்த தீபம் மேல் நோக்கித்தான் எரியும், மேல் நோக்கித்தான் எரியும். ஒரு நல்ல இருட்டாக இருக்கின்ற அறையில் ஒரு தீபத்தை ஏற்றினால் அந்த அறையே வெளிச்சமாகி விடுகிறது. அப்படி என்றால் இதை இன்று எதற்காக ஏற்றினோம்? எதற்காக டாக்டர் மீனா முத்தையா அவர்கள் ஏற்றினார்கள் என்றால், ஏதேனும் சற்றேனும் இருள் அந்த அறியாமை ஆங்காங்கு இருக்குமானால், செட்டிநாட்டிலே இருக்குமானால், மகளிடம் இருக்குமானால் அவையெல்லாம் இற்றோடு போய்விட்டு ஒளியாக வேண்டும் என்பதற்காக இந்த நகரத்தார் மக்களினுடைய, அந்த நகரத்தார் மகளினுடைய வருங்கால வாழ்க்கை ஒளிமயமாக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒளியை இன்று அவர்கள் ஏற்றினார்கள். அது அப்படியே ஆகட்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம். இரண்டாவது, இங்கு பேசுவதற்கு பேராசிரியர் சிச்சபேசன் அவர்கள் வந்தார்கள். அவர்களை நாம் பல காரணங்களுக்காக பாராட்ட வேண்டும்.
முதல் காரணம், இந்த படிவத்திலே அழைப்பிதழிலே அவர்களுடைய பேர் பதிவு செய்யப்படவில்லை. காரைக்குடியில் ஒரு பெரிய விழா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வருவதாக இருந்தது. அவர் வருவதற்கு சடனாக தோதில்லை. என்னை அழைத்தார்கள். நான் உயர்நீதிமன்ற நீதிபதி. சாதாரணமாக எந்த இடத்திலும் பதிவு செய்யாத ஒரு பதிவு பெறாத அழைப்பிதழில் நான் அங்கு செல்கின்ற வழக்கம் இல்லை. என்னுடைய கொள்கைக்கு அது விரோதம். ஆனால் நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்ட நிகழ்ச்சி, அதில் நான் கலந்து கொண்டேன். இன்று பதிவு பெறாத போது, அவர்கள் பேர் இல்லாத போது, அதாவது என்னுடைய குரு டாக்டர் ஏஆர்எல் அவர்கள், நீதியரசர் டாக்டர் ஏஆர்எல் குரு இருக்கிறார் பாருங்கள், அவருக்கு இவர் குரு. இவர் என்னுடைய குருவுக்கு குரு. அந்த குருவுக்கு குரு அவர்கள் பதிவு செய்யாத போது நான் கலந்து கொள்கிறேன். இன்று சிவல்புரி சிங்காரம் வரவில்லை என்றால் என்ன, நான் கலந்து கொள்கிறேன் என்று அவர் இங்கு வந்திருக்கிறார் பாருங்கள். அவர் இங்கு வந்து கொண்ட மேன்மை இருக்கிறது பாருங்கள். இவர் நகரத்தார்களுக்கு அவர் கொடுத்த மதிப்பு, மகளிருக்கு கண்டிப்பாக கொடுத்த மதிப்பு. மகளிர் அனைவரும் அவரை பாராட்ட வேண்டும். நான் மனம் திறந்து பாராட்டுகிறேன். மற்றொன்று, பேச வருகின்ற போது எந்த விதமான தயாரிப்பு மைக்கு முன்னால் நிற்பார். அந்த நகைச்சுவை இருக்கிறது பாருங்கள். இது எல்லோருக்கும் ஒரு சிசேரியன் டெலிவரி, இவருக்கு ஈஸி டெலிவரி. கையில் பிடித்தவுடன் எந்த விஷயமும் அப்படி நகைச்சுவையை கூட்டிக் கொண்டே போவார். அது அவருக்கு இரத்தத்தில் ஊறியது. வெறும் நகைச்சுவை அல்ல, சிந்திக்க வைக்கின்ற நகைச்சுவை, அதான் முக்கியம். வெறும் கதையல்ல, சிந்திக்க வைக்கிற நகைச்சுவை. ஒரு மேடையில் நான் சொன்னேன், இவர் செட்டிநாட்டுக்கு கிடைத்த சொத்து என்று. அவர் உடனே சொன்னார், சொத்து இத்து என்று நீங்கள் சொல்லிவிட்டார், செட்டியார்கள் பொறாமைப்படுவார்கள், இன்கம் டேக்ஸ் லாக்காரை வந்து திறக்கிறமான்னு சொன்னார். செட்டிநாட்டுக்கு கிடைத்த சொத்து. அவர் இங்கு வந்தது ஒரு சிறப்பு. அடுத்து, எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் ஞானம் வேண்டாமா? ஞானத்தோடு பேச வேண்டாமா? ஞானம் இல்லை என்றால் எது நடக்கும்? ஆகவே ஞானமும் வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானமும் வந்தார். அவர் திருப்பணிகள், மருத்துவ பணி, தன்னுடைய அதாவது யார் போய் கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். இது அவர் வந்தார். அடுத்து தம்பி சுந்தரேசன் வந்தார். சுந்தரேசன் எப்படிப்பட்டவர், எப்படி ஒரு வழக்குரைஞராக இருக்கிறார் என்று இரண்டு பேர் சொல்லலாம். ஒன்று அவருடைய கட்சிக்காரர்கள் சொல்லலாம், எப்படி அவருடைய வழக்குகள் எல்லாம் வெற்றி பெறுகிறது, அவர் எப்படியெல்லாம் வழக்கினர்கள் வெற்றி பெற்றேன் சார். அவர் கட்சிக்காரர்களுக்கு உள்ளிருக்கக்கூடிய நுணுக்கங்கள் தெரியாது. ஓரத்தில் நிற்பார்கள், ஃபீஸை கொடுப்பார்கள். இப்போதே சுந்தரேசனுக்கு சொல்லிவிடுகிறேன், சிற்சபேசன் அவர்கள் சொன்னார்கள் பல வழக்குகளை கொடுத்திருக்கிறேன் என்று. அதாவது ஃபீஸ் வாங்காமல் கேஸ் கட்டை கொடுக்காதீர்கள், ஆர்கியூமெண்ட்டுக்கு முதல் நாள் ஃபீஸை வாங்கி விடுங்கள், சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் என்னுடைய தம்பி அல்லவா, தம்பிக்கு சொன்னால் தானே கரெக்டாக. சரி, இவர் பாப்பன் தம்பின்ட்டு இவரோட போயிட்டே இருப்பார். விஷயத்தை சொல்லிட்டான். எப்படி அவர் வாதிடுவார் என்பதை, நீதிமன்றத்தில் வாதிடுவார் என்பதை நீதிபதி தான் சொல்ல வேண்டும். நூற்றுக்கணக்கான வழக்குகளை என்னுடைய நீதிமன்றத்தில் நடத்தியிருக்கிறார். இவரை பற்றி ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லிவிடுகிறேன். சுந்தரேசன் அன்றுதான் காலையில் பார் கவுன்சிலில் ஒரு வழக்குரைஞராக பதிவு செய்தார். இவர் சட்டக்கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த போதே தன் தகப்பனார் அலுவலகத்துக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கின்ற கேஸ் கட்டிகள், போக்குவரத்து எல்லாம் அப்படி கற்றுக்கொண்டே வந்தார். முதல் நாள் மதியம் 2:45 மணி, ஜஸ்டிஸ் எம் ஸ்ரீனிவாசன் கோர்ட். அவர் பேரை சொன்னாலே சபார்டினேட் ஆஃபீஸர்லாம் பயப்படுவாங்க. சாதாரண நடைமுறையில் மற்ற நீதிபதிகள் அதிகமாக அவரிடம் பேச மாட்டார்கள். ரொம்ப ஸோ ஸ்ட்ரிக்ட். அவருடைய நீதிமன்றத்தில் ஒரு செகண்ட் அப்பீல் ஒன்றை அட்மிஷனுக்கு சுந்தரேசன் பேசினார். முதலாவது நாள் மதியம் 2:30 மணி. காலையில் தான் இவர் பதிவு பெற்றிருக்கிறார், வழக்கறிஞராக என்ரோல்மெண்ட் ஆகியிருக்கிறது. இவர் பேசினார். பேசி முடித்த பின்பு அவர் அட்மிஷன் கொடுத்து விட்டார். சீனிவாசன் கோர்ட்டில் அட்மிஷன் வாங்குறது சாதாரணம் இல்லை. அதுவும் செகண்ட் அப்பீல் அட்மிஷன் ரொம்ப ஒரு சிக்கலான சட்ட பிரச்சனை இருந்தால்தான் செகண்ட் அப்பீலே வரும். சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா என்று நாங்கள் சட்டத்தில் அதை சொல்லுவோம்.
அவர் கேட்டார், when did you commence your practice என்று சீனிவாசன் கேட்டார். இவர் சொன்னார், this morning என்று. ஓ என்று கேட்டுவிட்டு அப்படி சொன்னதும் அங்கிருந்த கோர்ட் ஆஃபீஸர் மெதுவாக திரும்பி ஜஸ்டிஸ் ஏஆர்எல் பையன் என்று சொன்னார். ஓ ஆல் த பெஸ்ட் என்று உயர்நீதிமன்றத்தில் பப்ளிக் கோர்ட்டில் சீனிவாசனிடம் முதல் சர்டிஃபிகேட் பெற்றார் சுந்தரேசன். இதை யார் எனக்கு சொன்னார் தெரியுமா? ஜஸ்டிஸ் சீனிவாசன் என்னிடத்தில் சொன்னார். என்னிடத்தில் உனக்கு ஏஆர்எல் பையனை தெரியுமா என்று கேட்டார். ஆமாம் என்றேன். ஐ saw his performance in court என்று பாராட்டினார். இதை போய் ஏஆர்எல்விடம் சொன்னேன். சொல்லிவிட்டு அடுத்த சொன்னது ரொம்ப முக்கியம், நீங்கள் இந்த மாதிரி சுந்தரேசன் பண்ணது மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கலான்னு கேட்டேன். ஏய் வாய மூடி சும்மாரி அதை வெளியே போய் பேசாமன்னாரு. அதுதான் சுந்தரேசன். அதாவது ஒரு அருமையான வழக்கறிஞர். அவர் நீண்ட நாள் முன்பாகவே மூத்த வழக்கறிஞரானார். இப்போது பார் அசோசியேஷன், மெட்ராஸ் அட்வொகேட்ஸ் அண்ட் ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ் பார் அசோசியேஷனுக்கு தலைவராக இருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இருக்கின்ற கங்க்ராச்சுலேஷன் என்ன சொன்னேன் தெரியுமா? பார் அசோசியேஷனுக்கு ஒரு அருமையான தலைவர் என்று சொன்னேன். இதுதான் உண்மை. அடுத்து தியாகராஜன் அவர்கள் வந்தார். வந்து அவருடைய இன்சூரன்ஸ் பாணியிலேயே பாதுகாப்பான முறையில் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் பாதுகாப்பாக அழகாக எடுத்து சொன்னார். எனக்கு நீண்ட காலமாக தெரிந்தவர், வேண்டியவர், அன்பு படைத்தவர், ஆற்றல் படைத்தவர். அவர் பெற்ற பதவிகளெல்லாம் அவருக்கு இட் டிசர்வ்ஸ் அப்படி பதவிகள் வந்திருக்கிறார். அடுத்து நாராயணன் லேனா குடும்பத்தில் ஒரு அங்கம். லேனா குடும்பம் ஒற்றுமைக்கு எப்படி செட்டிநாட்டில் பிள்ளைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் லேனா குடும்பத்தை காட்டுகிறார்கள். ஈரோட்டுக்கு சமீபத்தில் ஒரு 2 விழாக்களுக்கு சென்றேன். ஒரு விழாவிலே 2 நாட்களுக்குள் கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை சேர்த்து விட்டார். நான் ஈரோட்டுக்கு இத்தனாம் தேதி வருகிறேன் ஒரு நிகழ்ச்சிக்கு என்று சொன்னேன். சொன்னதும் அண்ணே அப்போ நம்முடைய சங்கத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வரவேற்கணும் உங்களை அப்படின்னாரு. நான் சொன்னேன் 2 நாள் தானே, நாளான்னைக்கு வர்றேன்னே. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைனார். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் அந்த ஈரோடு நகரத்தார் சங்கத்தை தன்னுடைய அப்படி கிருப்புக்குள்ளே வச்சுருக்காருங்கிறத இங்கே போய் பார்த்தவொன்னே தெரிஞ்சது. அதான் முக்கியம். அது எதை காட்டுகிறது? ஒரு 3 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று, பெரிய விடுதி ஒன்று, பெரிய நகர விடுதி ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு தலைவராக அவரை போட்டிருக்கிறார்கள், ஒப்படைத்திருக்கிறார்கள். நாராயணன் என்ன மாதிரி எப்படி பேசி யாராற்றை எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசி அருமையான முறையில் அதை விஷயத்தை சரிவர நடத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்தில் திறப்பு விழா நடப்பதாகவும் சொல்லி கொண்டிருக்கிறார். அது இறையருள் கூடட்டும். இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் இந்த விழாவில் சிறப்பான விழா என்று சொன்னேன் பாருங்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் சிறப்பால் இதை சிறப்படைய செய்திருக்கிறார்கள். அவரவர்தம் சிறப்பால் இந்த விழாவை சிறப்படைய செய்திருக்கிறார்கள். அந்த விழாவில் எனக்கும் ஒரு பங்கு என்பது எனக்கு இறைவன் தந்த பேர். இந்த விழா நகரத்தார் மலர் எடுத்திருக்கின்ற 2வது விழா. மகளிர் மாநாடு. மலருக்கு 3 விஷயங்கள் வேண்டும். முதலிலே வடிவம் வேண்டும், 2வது வண்ணம் வேண்டும், 3வது வாசனை அல்லது அந்த வாடை வேண்டும். இந்த 3ஐயும் மலர் கொண்டு தேனீக்களை தன்பால் ஈர்க்கிறது. தேனீக்களுக்கு என்ன வேண்டும்? தேனீக்களுக்கு தேன் வேண்டும். அந்த தேனை கொடுப்பதன் மூலமாக மலர் எதை சாதித்து கொள்ள வேண்டும்?
மகரந்த சேர்க்கையை சாதித்து கொள்ள வேண்டும். மலருக்கு 3 வேண்டும். அதை கொண்டு அங்கு இருக்கின்ற தேனீக்களை அது ஈர்க்க வேண்டும். தேனீக்களுக்கு தேன் வேண்டும். இந்த தேன் மட்டுமா வேண்டும், மலருக்கு மகரந்த சேர்க்கை வேண்டும். இந்த மலர் 2வது முறை இப்போது மலர்கிறது. 16 முதலிலே இதே இடத்தில் மலர்ந்து 19 2வது முறை மலர்கிறது. இதிலே இந்த மலர் இருக்கிறது பாருங்கள். இந்த நகரத்தார் மலர் வண்ணம் பெற்றிருக்கிறது, வடிவம் பெற்றிருக்கிறது, வாசனை பெற்றிருக்கிறது. அது தன்னகத்தே தேன்கின்ற அருமையான கருத்துக்களை எல்லாம் கொண்டிருக்கிறது. ஒரு 80 சமத்திகளை, கட்டி சமத்திகள் என்று சொல்லப்படுகின்ற 80 பேரை இங்கு வரவழைத்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் அருமையான கருத்துக்களை எல்லாம் சொல்ல காத்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் தேனாக இனிக்கிய கருத்துக்கள். அப்படி என்றால் அந்த தேனீக்கள் யார்? இங்கு வந்திருக்கின்ற வர இருக்கின்ற 1000 பெண்கள் இருக்கிறார்கள் பாருங்கள். இவர்களெல்லாம் தேனீக்கள். இந்த தேனீக்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை எடுத்து சென்று மகரந்த சேர்க்கை, அதாவது செட்டிநாடு பூராம் பரப்ப வேண்டும். செட்டிநாடு பூராம் இதன் பயன் பெற வேண்டும். செட்டிநாடு பூராம் புள்ளிகள் பெருக வேண்டும். செட்டிநாடு பூராம் அறிவு பெருக வேண்டும். செட்டிநாடு பூராம் ஆன்மீகம் பெருக வேண்டும். செட்டிநாடு பூராம் உழைப்பு பெருக வேண்டும். செட்டிநாடு பூராம் செல்வம் பெருக வேண்டும். செட்டிநாடு பூராம் பண்பாடு பெருக வேண்டும். நமது கலாச்சாரம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாநாடு. இளங்கோவன் இந்த நகரத்தார்களின் பெண்களின் பங்களிப்பு எதற்காக கடைசியில் எழுதினார்? இந்த நகரத்தார் சமூகம் மேம்படுவதற்காக என்று எழுதினார். இந்த நகரத்தார் மாநாடு நடத்துகின்ற அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்களை பற்றி கண்டிப்பாக பாராட்டி ஆக வேண்டும். அவருடைய அடக்கத்தின் காரணமாக அவர் இதுகாலம் அவரை எந்த அளவுக்கு நகரத்தார்கள் பாராட்டினார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இன்னொன்று, நகரத்தார்களுக்கு பாராட்டு என்பது ஒரு ரேஷன் கடை மாதிரி. இது இன்றல்ல, காலந்தொட்ட நாள் முதலாக. அதாவது ஒரு பெண்ணை 2 வரியில் கவிதை எழுதி என்று சொன்னார்கள். அந்த பெண் எழுதினாள், ரேஷன் கடை பணியாளனுக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாக என்று. அதுபோன்று நகரத்தார்களுக்கு பாராட்டுவது என்றால் கசக்கும். நான் அதற்கு கடுமையான விரோதி. பாராட்ட வேண்டியவர்களை பாராட்ட வேண்டியவர்கள் பாராட்ட வேண்டிய விதத்தில், பாராட்ட வேண்டிய இடத்தில் பாராட்ட வேண்டும். அதுதான் பாராட்டு என்பது. கண்டிப்பாக பாராட்டி தீர வேண்டும். அப்படி என்றால் இளங்கோவனை என்ன பாராட்டுவது? எதற்காக பாராட்டுவது? மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் ஒன்றாகவே இருந்தன. அப்போது லீ என்கின்ற ஒரு தனி மனிதன், ஒரு வழக்கறிஞர், அந்த சிங்கப்பூரை தனியாக பிரித்து வாங்கி, சிங்கப்பூர் என்றால் லீ, லீ என்றால் சிங்கப்பூர் என்று சொல்லுகின்றவாறு அதை சிங்கப்பூரையே தனி ஆதிக்கத்துக்குள் கொண்டு வந்து அரசு அமைத்து சிங்கப்பூரை ஆக்கினான் பாருங்கள். அதுபோல் ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த மாநாட்டை கூட்டி இருக்கிறார் இந்த இளங்கோவன். அதற்காக அவரை பாராட்ட வேண்டும். அதைப்போல பாரதத்திலே ஓரிடம், துவாரகையில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் சோம்பேறிகள் ஆனார்கள். அப்படி அவர்கள் சோம்பேறிகளானதும் கிருஷ்ண பரமாத்மா கையில் இருந்த சங்கை கீழே வைத்து விட்டார். இவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள், சங்கை ஊதுவானே, மழை பொழிவானே, மழை வேஸ்ட் என்று கீழே வைத்து விட்டார். ஒரே ஒரு விவசாயி மட்டும் உழுது கொண்டே இருந்தான். ஏன் ஒரே ஒரு விவசாயி மட்டும் உழுது கொண்டு இருந்தபோது எல்லோரும் போய் கேட்டார்கள், கிருஷ்ண பரமாத்மா கீழே சங்கை வைத்து விட்டார், மழை பொழியப் போவதில்லை, எதற்காக அறிவில்லாமல் உழுது கொண்டு இருக்கிறாய் என்று. அவன் சொன்னான், நான் அறிவில்லாமல் உழவில்லை. இப்போது கிருஷ்ண பரமாத்மா சங்கை வைத்தால் 12 ஆண்டு காலத்துக்கு மழை பொழியாது. அவ்வாறு 12 ஆண்டு காலம் மழை பொழியாமல் இருந்தால் எனக்கு சங்கு எப்படி ஊதுவதென்று மறந்து போகும், எப்படி அதாவது கலப்பு எடுத்து உழுவதென்று மறந்து போகும். ஆகவே தான் உழுது கொண்டு இருக்கிறேன் என்றான்.
இந்த விஷயம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எட்டியது. ஒரு விவசாயி தனக்கு 12 ஆண்டு காலத்துக்கு பின்பு எப்படி உழுவதென்று தெரியாது என்பதற்காக உழுது கொண்டிருக்கிறான் என்றால், எனக்கு எப்படி சங்கு ஊதுவதென்று தெரியாமல் போயிட்டு சங்கை எடுத்தார். அப்படி அவர் ஊதினார், மழை பொழிந்தது, ஊர் தழைத்தது. அந்த விவசாயி, ஒரு விவசாயி இருக்கிறார் பாருங்கள், அந்த ஒரு விவசாயியாகத்தான் இந்த இளங்கோவன் இருந்திருக்கிறார். ஏனென்றால் நமக்கு தெரிந்து மகளிருக்கு மாநாடு நடத்திய முதல் ஆள் இந்த இளங்கோவன் தான். இதுவரையில் நகரத்தார் மாநாடு நடந்தது, வெவ்வேறு ஊர்களிலெல்லாம் மாநாடு நடந்தது. ஆனால் மகளிருக்கென்று மாநாடு நடந்தது. 2வது மாநாடு இளங்கோ எடுத்த இந்த மாநாடு தான். இதில் இளங்கோவுக்கு சிறப்பாக பாராட்டுவதற்கு என்ன இருக்கிறது என்றால், இளங்கோவடிகள் 50 காப்பியங்கள், சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியவை 2 காப்பியங்கள். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சங்கம் மருவிய காலத்தில் தோன்றியவை, கிபி 100ஆம் நூற்றாண்டு முதல் 6ஆம் நூற்றாண்டு வரையில். இந்த சிலப்பதிகாரத்தினுடைய தலைவி இருக்கிறாள் பாருங்கள், கண்ணகி. மறந்துவிடக்கூடாது, அதனுடைய தலைவி கண்ணகி நமது செட்டியார் விட்டு ஆட்சி, மறந்துவிடக்கூடாது. அந்த இளங்கோவடிகள் நம்முடைய நகரத்தார் பெண்மணியைத்தான் தன்னுடைய காப்பிய நாயகியாக்கியிருக்கிறார், காவிய நாயகியாக்கியிருக்கிறார். அதை கொண்டு தான் அந்த காப்பியம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த கண்ணகி அந்த இளங்கோவடிகள் எழுதினார் பாருங்கள். அந்த இளங்கோவடிகளாக அவர் எப்படி நம்ம செட்டியார் ஆட்சியை தூக்கி பிடித்தாரோ, நாயகி ஆக்கி அந்த காப்பியத்தை ஆக்கினாரோ, அதேபோல் மகளிரை தூக்கி பிடித்து காப்பியத்தை ஆக்கியிருக்கிறார் இந்த இளங்கோவன் அவர்கள். இதில் ஒரு பெரிய சூட்சமம் என்ன தெரியுமா? இவர் நகரத்தார் மாநாடு வைத்திருக்கலாம், அல்லது நகரத்தார் மாநாடு வைப்பதற்கு பதிலாக ஒரு செட்டியார்கள் மாநாடு வைத்திருக்கலாம். வைக்காமல் விஷயம் தெரிந்து சூட்சமத்தோடு மகளிர் மாநாட்டை துவக்கியிருக்கிறார். ஏன் மகளிர் மாநாட்டை துவக்கினார் என்றால், லைட் செட்டியார், சுவிட்ச் ஆட்சி, பெட்டி செட்டியார், அதற்கு சாவி ஆட்சி. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை இப்போ சொன்ன, அந்த சுவிட்ச் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்ன பேச்சுக்கு, சுவிட்ச் அங்கே இருக்குது, அதை தட்டினா தான் என் சங்கதி நடக்கும், அவருக்கு தெரிந்து விட்டது. என்னுடைய தம்பி ஆடிட்டர் ராமசாமி வந்திருக்கிறார். அவருடைய பையன் ஒரு 4-5 வயசு மூத்த பையன். நானும் என் மனைவியும் பக்கத்தில் இருந்தபோது அவனை அழைத்து கேட்டேன். நான் கேட்டேன், உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். இவருக்கு தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கா அப்படின்னு சொன்னோடனே, உங்கள் அப்பா இருக்க, உங்கள் அம்மா இருக்கா, உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அப்பா என்ன சொந்தம்னு கேட்காம என்ன வேணும்னு கேட்டேன். இவன் சொன்னேன், ஏங்க வேணும்னே, ஏங்க வேணும்னே. நான் உடனே கரெக்ட் அப்படின்னே. என் மனைவி என்ன இப்படி சொல்கிறான்னு, என் மனைவிக்கு, அதாவது மனைவிக்காக என் தம்பி ராமசாமி ஏங்கிக்கிட்டு இருக்கேன், ஏங்க வேணும் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறான் பாருன்னே. இது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இது கல்யாணமான முதல் அந்த கடைசி காலம் வரையில் கணவன் ஏங்க வேணும், ஏங்க வேணும், ஏங்க வேணும். அடுத்து அந்த பக்கம் ஆட்சி சைடு, ஆட்சி எப்படி செட்டியாரை கூப்பிடணும், ஏங்குறேன் ஏங்குறேன் ஏங்குறேன்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் ஏங்க ஏங்கங்கிறாரு, அவங்க ஏங்குறேன் ஏங்குறேங்கிறாங்க. இது ரெண்டையும் பாருங்கள். செட்டியார் காலம் முதல் பூராமே ஏங்கி கொண்டே இருக்கிறார், அவர் ஏங்குங்க ஏங்குங்க ஏங்குறேன் ஏங்குறேங்கிறா அவங்க. இதுதான் செட்டியார் ஆட்சிக்குள்ள உறவு. இதை இளங்கோவன் நன்றாக புரிந்து வைத்து கொண்டு ஆட்சிகள் மாநாடு நடத்தினாலே போதும், அதுக்குள்ளே செட்டியார் அடக்கம்னு முடிவெடுத்துட்டார். செட்டியாருக்கு தனி மாநாடு தேவையில்லை. ஒரு ஆட்சிக்குன்னு மாநாடு எடுத்தால் அதில் செட்டியார் ஆட்டோமேட்டிக்காக வந்தார். இப்போ உங்களுக்கு செட்டியார்களுக்கு மாநாடு எடுத்தாரா, இவ்வளவு செட்டியார் உட்காந்துருக்கிய, ஒரு 50% செட்டியார் இப்போ உங்களுக்கு மாநாடே இல்லை, நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிய. காரணம் என்ன? ஆட்சி வந்தால் செட்டியார் ஃபாலோ பண்ணுறார், அவ்வளோதான். அதை புரிந்த இளங்கோவன் அவர்கள் இப்படி ஒரு மாநாட்டை துவக்கி இருக்கிறார். இளங்கோவனுடைய தனிச்சிறப்புகள் என்ன? அவருடைய தனிச்சிறப்பு, முதல் சிறப்பு அடக்கமான மனிதர், 2வது சிறப்பு எளிமையான மனிதர், 3வது சிறப்பு சொல் உறுதியான மனிதர்,
சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற துணிவு படைத்த மனிதர். 4வது சிறப்பு மன திட்பமான மனிதர். திட்பம்தான் மனிதனுக்கு வேண்டும், இப்படி தாயா செய்யணும் அப்படிங்கிற மன திட்பம் அடைந்த மனிதர். அதாவது இவர் என்னவெல்லாம் செஞ்சிருக்காரு, அடக்கத்தின் காரணமாக வெளியில் இத்தனையும் தெரியவில்லை. இந்த நகரத்தார் மலர்ங்கிற புத்தகத்தை 40 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஒரு தனி மனிதர். இது ஒரு கான்ட்ரோவர்சி இல்லாத பத்திரிக்கை, இது ரொம்ப முக்கியம். இவர் ஆரம்ப காலத்தில் என்னென்ன சிரமங்களுக்கு உட்பட்டார் என்பதை ரொம்ப லைட்டாக கோடு போட்டு பேராசிரியர் சொன்னார், சிரிச்சா பேச சொன்னார். எவ்வளவு ஆரம்ப காலத்தில் என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருந்துங்கிற லைட்டாக கோடு போட்டு சொன்னார். அதாவது எதிர்நீச்சல் போட்டு ஒரு பத்திரிக்கை 40 ஆண்டு காலமாக கொண்டு வந்து ஒரு வெற்றி விழா நடத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்து இப்போ மதுரையில் நகரத்தார் சங்கத்தில் விஜயதசமி அன்னைக்கு முருகன் அம்பு போட்டுக்கிட்டு இருக்கார். 28 ஆண்டுகளுக்கு முன்பு இவர் அதற்கு குதிரை செய்து வைத்தார். அந்த குதிரையில் இன்று முருகன் அம்பு போட்டு கொண்டு இருக்கிறார். 30 ஆண்டு காலத்துக்கு முன்பு ஒரு பக்தி நெறி மன்றத்தை ஆரம்பித்தார். அது இன்றும் செயல்படுகிறது. ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டுதோறும் ஒவ்வொருத்தருக்கு திருப்பணி செம்மல் விருது கொடுத்து கொண்டிருக்கால். 25 பேர் அதில் விருது வாங்கியிருக்கிறார்கள். இன்று ஆறுமுகன் உணவு கட்டளை என்ற அன்னதான கட்டளை ஒன்றை குன்றக்குடியில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் 50 பேர் மதிய உணவு உண்டு கொண்டிருக்கிறார். இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் பழைய கதையில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் இளங்கோவன் அவர்கள் ஒரு அருமையான ஒரு மலரை நகரத்தார் மலர் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை எத்தனை பேர் படிக்கிறீர்கள்னு தெரியவில்லை. அந்த புத்தகத்தை நான் படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கின்ற போது உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன், கண்டிப்பாக அந்த புத்தகம் வாங்கி படிக்க வேண்டிய புத்தகம் என்பதை. அதாவது ஒரு அருமையான கருத்துக்கள் நிறைந்த விஷயங்கள் நிறைந்த புத்தகமாக அது இருக்கிறது. அன்பு தம்பி லேனா தமிழ்வாணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். லேனா தமிழ்வாணன் அவர்களுக்கு அவர் தகப்பனார் என்ன அன்று பாடம் சொல்லி கொடுத்தாரோ அந்த பாடத்தை இன்று அவர் பின்பற்றி கொண்டிருக்கிறார். நான் லேனா தமிழ்வாணன் அவர்களையும் ரவி தமிழ்வாணன் என்னுடைய 2 கண்கள் என்று சொல்வது வழக்கம். ஏனென்றால் நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது அவருடைய தகப்பனார் எனக்கு தெரியும். தமிழ்வாணன் அவரிடம் என்னிடம் பிரியம், நான் தமிழ்வாணனிடம் மரியாதை. அன்று அவர் என்ன பாடம் சொல்லி கொடுத்தார் முதல் பாடம் என்றால், அதாவது கல்கண்டு பத்திரிகை எப்படி நின்று பிடித்தது என்றால், குமுதம், ஆனந்தவிடன் எல்லா பத்திரிகைகளும் வந்து கொண்டிருந்த காலத்தில் சிறு சிறு துணுக்குகளாக நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லி 60, 70, 80 இந்த குறிப்பிட்ட கால வரையறையில் தனக்கென்று ஒரு இடத்தை நிறுத்தி கொண்டவர் தமிழ்வாணன். நீங்கள் கல்கண்டை பிரித்தால் ஒரு 100 விஷயம் இருக்கும். இந்த 100 விஷயம் நமக்கு தெரியாத விஷயம். செட்டிநாடு கன்னியாகுமரியில் ஆரம்பித்து வாஷிங்டன் வரைக்கும் இருக்கும். அயல்நாட்டு விஷயம் இருக்கும், எத்தனையோ விஷயம் இருக்கும். அன்று என்ன பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் தெரியுமா? நீ கதையாக எழுதின வேகமான உலகத்தில் எவனும் படிக்க மாட்டான். நீ குறிப்பிட்ட விஷயத்தை அல்வா துண்டு மாதிரி கொடு, அப்படியே எடுத்து சாப்பிடுவேன். அதை அவர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எந்த தொய்வும் இல்லாமல் பலன் தருகின்றவாறு சமூகத்துக்கு பலன் தருவ இன்றும் பின்பற்றி கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ்வாணனும் இங்கு வந்து சிறப்பு செய்திருக்கிறார். இப்போது இது வந்திருப்பவர் பற்றி, அடுத்து இளங்கோவனை பற்றி. இன்று நகரத்தார் மகளிர் மாநாடு. நகரத்தார் சமூகம் என்பது மனுநீதி சோழன் காலத்திலே சோழ நாட்டிலே புகுந்தது. அங்கு நாம் இருந்தபோது நமக்கு என்னவெல்லாம் மரியாதை கிடைத்திருந்தது. ஏனென்றால் இன்று மாநாட்டிலே நம்முடைய பழைய நினைவுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மனுநீதி சோழன் காலத்தில் பூம்புகாரில் நாம் காவிரி பூம்பட்டினத்தில் நாம் வசித்த போது நமக்கு 3 மரியாதைகளை அவர் கொடுத்திருந்தார்கள். முதலாக நம் நகரத்தார்களில் பெரியவர் ஒருவர் மன்னனுக்கு முடிசூட்டுகின்ற ஒரு பெரிய பெருமையை நாம் பெற்றிருந்தோம். 2வது, நமது வீடுகள் கட்டுகிறோம் இல்லையா, அதிலே மகுடம் வைத்து கட்டிக்கொள்வதற்கு அவன் நமக்கு அனுமதி மன்னன் கொடுத்திருந்தான்.
மன்னருடைய அரண்மனையில் தான் மேலே மகுடம் கட்டி கொள்ளலாம். ஆனால் நாமும் மகுடம் கட்டி கொள்வதற்கு நமக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. மூன்றாவது, இப்போது ஜட்ஜஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ் நாங்கள்லாம் எலெக்ஷனை போட்டுக்கொள்ளலாம். சாதாரண நடைமுறை மனிதர்கள் எலெக்ஷனை போட்டுக்கொள்ளக்கூடாது, சட்டத்துக்கு புறம்பு. ஆனால் நம் நகரத்தார்கள் அனைவரும் சிங்க இலச்சினையை போட்டுக்கொள்வதற்கு சோழன் அனுமதித்திருந்தான். வரலாறு கூறுகிறது, சோழ மன்னனுக்கே நாம் பண வரவு செலவு வைத்திருந்ததாக. இப்படியெல்லாம் இருந்திருக்கிறது என்று சொன்னால், இதனால் தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், மன்னருக்கு பின்னர் நகரத்தார் என்பது சரியில்லை, மன்னருக்கு மேற்பட்டவர் தான் நகரத்தார் என்பது சிறப்பு. ஏனென்றால் மன்னர் தலையை குனிந்து நாம் வைக்கின்ற முடியை பெற்றுக்கொண்டு மன்னர் என்று டிக்ளேர் செய்யப்படுகிறார். அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள்? மன்னவருக்கு மேற்பட்டவர்கள் நகரத்தார் என்பது பொருள். இது நம்முடைய ஆரம்பம். அதற்கு அடுத்து நகரத்தார்கள் இங்கு காவிரிப்பூம்பட்டினத்திலிருந்து செட்டிநாட்டிற்குள் வந்தோம். செட்டிநாட்டிற்குள் வந்த நகரத்தார் என்ன செய்தார்கள்? கோவில் கட்டினார்கள், குளம் வெட்டினார்கள், கல்லூரிகள் அமைத்தார்கள், கல்வி சாலைகள். எந்த ஊருக்கு நீங்கள் சென்றாலும் ராமநாதன் செட்டியார் பள்ளி, ராமசாமி செட்டியார் பள்ளி, அந்த சுப்பிரமணியன் செட்டியார் பள்ளி, ஒவ்வொரு ஊரில் இருக்கின்ற பள்ளியும் நகரத்தார்களால் ஏற்படுத்தப்பட்டவை தான். அவர்கள் சாலைகள் இட்டார்கள். அனைத்து மருத்துவ வசதி, எந்த ஊருக்கு போனாலும் ஆஸ்பத்திரி பூராமே செட்டியார் பேரில் இருக்கும், ஆட்சி பேரில் இருக்கும். அனைத்தையும் செய்தார்களே செட்டியார்கள். இந்த செட்டியார்கள் செய்தபோது அவர்கள் எப்படியேப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி அந்த பணத்தை சம்பாதித்தார்கள். பாய்மர கப்பலிலே ஃபாரின் போனார்கள். போயிட்டு எதவா வீட்டுக்கு வந்தால் தான் நிச்சயம். அப்படி அவர்கள் சேர்த்த பணங்கள் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி செலவிட்டார்கள்? தன் மனைவிக்கு அண்ணாமலை, ராஜா அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அவருடைய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் வைத்திருந்தால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்திருக்குமா? வந்திருக்காது. அழகப்ப செட்டியார் அவர்கள் தன்னுடைய மகள் உமையாள் ராமநாதன் அவர்களுக்கு அனைத்தையுமே விட்டு சென்றிருந்தால் இப்போது அழகப்பா யூனிவர்சிட்டி வந்திருக்குமா? வந்திருக்காது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர்கள் சேர்த்ததையெல்லாம் ஊருக்கு கொடுத்தார்கள், ஊர் வாழ கொடுத்தார்கள். ஏனென்றால் நகரத்தார்களுடைய ஆரம்பம் ஒரு பெரிய, இந்த நகரத்தார் சமூகம் என்பது ஒரு பெரிய ஆலவிருட்சம். இந்த ஆலவிருட்சத்திற்கு 9 கிளைகள். அந்த 9 கிளைகள் தான் நம்முடைய 9 நகர கோவில்கள். அதில் எத்தனை காய்கள், எத்தனை கனிகள், எத்தனை விழுதுகள், எத்தனை இலைகள், இவை அனைத்தையும் நாம் இன்று பார்க்கிறோம். இதுதான் நகரத்தார் சமூகம் என்பது. இந்த நகரத்தார் சமூகத்துக்கு ஆரம்ப காலத்தில் என்ன விதையிட்டார்கள் நம் முன்னோர்கள்? அவர்கள் விதையிட்டது தர்மம் என்கின்ற விதையை இட்டார்கள். தர்மம் என்பது இருக்கிறது பாருங்கள். தர்மம் என்பது அறவழி நடப்பது. இந்த அறவழி நடப்பது என்கிற தர்மத்தை அவர்கள் ஊன்றியதால் அதிலிருந்து ஒரே ஒரு வேர் கிளம்பி வந்தது, நம்பிக்கை என்கின்ற வேர். இந்த நம்பிக்கை என்கின்ற வேர் இருக்கிறது பாருங்கள். எதிலே நம்பிக்கை வைத்தார்கள்? ஒவ்வொருவருக்கும் பலம் ஒன்றிலே இருக்கும். கண்ணகிக்கு பலம் அவருடைய கற்பிலே இருந்தது. அதாவது பீமனுக்கு பலம் அவருடைய உடல் பலத்திலே இருந்தது. அர்ஜுனனுக்கு பலம் அவருடைய வில் வித்தையிலே இருந்தது. கண்ணதாசனுக்கு பலம் அவருடைய கவித்துவத்திலே இருந்தது. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு பலம் இருக்கிறது பாருங்கள். நகரத்தாருக்கு பலம் எங்கே இருந்தது? அவருடைய நம்பிக்கையிலே இருந்தது. இந்த நம்பிக்கை எதில் வைத்தார்கள்? பக்தியில் வைத்தார்கள், கொடையில் வைத்தார்கள், நேர்மையில் வைத்தார்கள், சத்தியத்தில் வைத்தார்கள், வாய்மையில் வைத்தார்கள், தூய்மையில் வைத்தார்கள், அனைத்திலும் ஒரு நம்பிக்கையை வைத்தார்கள். இந்த நம்பிக்கைகள் தான் இத்தனை வேர்களாக இருந்தது. இந்த ஆலமரத்துக்குத்தான் நகரத்தார் சமூகம், இந்த ஆலமரத்துக்கு எத்தனை சோதனைகளை அது கண்டிருக்கிறது. லேண்ட் அபாலிஷன், லேண்டு புறம் போச்சு. அடுத்து நம்முடைய கொடுக்கல் வாங்கலுக்கு விரோதமான சட்டங்கள், கொடுக்கல் வாங்கல் புறம் போச்சு. அப்போ இத்தனையும் இருந்த போதும் புயல் காற்று அடித்தது. என்ன ஆனாலும் அந்த ஆலமரம் சாயவில்லை, அசையவில்லை. காரணம் என்ன? இந்த வேர்கள் இருக்கிறது பாருங்கள், அது பிடித்து தாங்கி நின்றது. இத்தனையும் நம்ம நகரத்தார் சமூகத்தை தாங்கி பிடித்திருக்கிறது. அந்த பக்தி, நேர்மை, ஒழுக்கம் இருக்கிறது பாருங்கள், அதுதான். அதாவது வேறென நீ இருந்தாய், அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன். அப்போது யார்? இந்த பெண் தான் அது நின்று பிடித்திருக்கிறார். அதாவது நம்முடைய செட்டியாரோட வீடு இருக்கிறது பாருங்கள். இந்த செட்டியார்கள் உண்மையிலே வீடுகளை கட்டவில்லை, இதுதான் உண்மை. யார் அப்படி என்றால் கட்டினார்கள்? செட்டினார் 3 ஆண்டுக்கு ஒரு முறை தான் இங்கே திரும்பி வருவார். சேகோன் போனார்,
பர்மா போனார், எங்கே போயிருந்தாலும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 மாதம் 2 மாதம் இங்கே தங்குவார். அப்போ இத்தனை வீடுகளை கட்டியது யார்? ஆட்சிமார் நின்று கொண்டு கொத்தனாரை வைத்து கட்டியிருக்கிறார்கள் என்பது பொருள். செட்டியார் பணத்தை சம்பாதித்தார், ஆட்சி மாடு வீடுகளை கட்டினார்கள், வீட்டில் செட்டியார் விலாசத்தை போட்டுக்கொண்டார். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. அதாவது சிவபெருமான் பாலுக்கு ஏங்கினார், அழுதார். அந்த சம்பந்தர் பாலுக்கு அழுகின்ற போது ஞானப்பால் கொடுத்தாள் தாய். அப்போது முதல் தாளம் ஒரு பாடல் பாடுகிறார். தோடுடைய செவியின் பாடிய பின்பு அடுத்த இடத்துக்கு போய் 2வது பாடல் பாடுகிற போது அங்கு திருக்கோலக்கா அந்த பாடுகிற போது பிள்ளை கையாலே தாளமிடுகிறது. அந்த தாளமிடுகிற போது அந்த ஓசை வரவில்லை. சிவபெருமான் கை வலிக்குமே என்று பொற்றாளத்தை எறிகிறார். பொற்றாளம் பிள்ளையின் கையிலே எறுகிறது. அந்த ஓசை தட்டுகிற போது அந்த ஓசை வரவில்லை. உடனே பார்வதி தேவி ஓசையை கொடுத்தாள். இப்போ நீங்கள் திருக்கோலக்காவிலே சென்று பார்த்தால் அங்கே இருக்கின்ற பார்வதி தேவியின் பெயர் ஓசை கொடுத்த நாயகி. இந்த தாளம் இருக்கிறது பாருங்கள். இந்த தமிழ் இலக்கிய வரலாற்றிலேயே பாடல்களிலே முதலாக தாளத்தை சொன்னதே முதலாக காரைக்கால் அம்மையார் தான். மகளிரை பற்றி சிந்தித்து கொள்ள வேண்டும். மகளிர் என்றால் இன்றைய மகளிரினுடைய அவருடைய கடந்த கால வரலாற்றை சிந்தித்து பார்த்தால் நீங்கள் எல்லோரும் உச்சத்தில் இருக்கிறீர்கள். ஒரு பெண்ணை ஈசன் அம்மையே என்று அழைத்திருந்தால் அது நகரத்தார் பெண்மணியைத்தானே. யாரை ஈசன் அழைத்தான்? யாரையும் அழைக்கவில்லை. எத்தனை சமூகங்கள் இருக்கின்றன நாட்டிலே. நகரத்தார் பெண்மணியைத்தான் அம்மையே நீ வேண்டுவது யாது என்றான். அதேபோல் முதலாக தாளத்தோடு ஓசை நயத்தோடு பாடல் எழுதியது நம்மவர் காரைக்கால் அம்மையார் தான். 12 பேருக்கு சிலை வைத்திருக்கிறார்கள் மெரினா பீச்சிலே. இந்த 12 பேருக்கு சிலை வைத்ததற்கு ஒவ்வொருத்தருக்கும் பாரதிதாசன், வள்ளுவர், கம்பர் எல்லோருக்கும் வைத்தார்கள். இந்த 12 பேரிலே நமது கண்ணகியும் ஒரு இடத்தை பிடித்து கொண்டு விட்டாள். நமது கண்ணகி, நம்முடைய கற்பின் கனலாக இருந்த கண்ணகி, நம்முடைய ஆட்சி செட்டியார் நகரத்தார் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய குலத்துக்கு மெரினா பீச்சிலே ஒரு சிலையாக இங்கு கண்ணகி இருந்து நமது குலப்பெருமையை சொல்லி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நகரத்தார் சமூகம். அந்த நகரத்தார் சமூகத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் கூடி இந்த மாநாடு நடக்கிறது. இன்று நகரத்தார் சமூகம் ஒரு மாநாடு நடத்துகிறோம் என்பது முக்கியமல்ல. அந்த மாநாட்டிலே எடுக்கப்படுகின்ற விஷயங்கள் முக்கியம். இதுவரை எத்தனை மாநாடுகள் நடந்தது என்பது முக்கியமே இல்லை. நான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தேன் என்பது முக்கியமே இல்லை. நான் எப்படி நீதிபதியாக இருந்தேன் என்பதுதான் முக்கியம். மாநாடுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கூட்டப்பட்டது என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மாநாட்டிலே என்ன முடிவுகள் எடுத்தோம், அந்த மாநாட்டிலே எந்த முடிவுகளை எப்படி செயல்படுத்துவது ஒரு வழிமுறைகள் சொன்னோம், அந்த மாநாட்டின் அந்த செயல்பாடுகள் எத்தனை விஷயங்களை நாம் செயல்படுத்தினோம் என்பதுதான் முக்கியம். மாநாட்டிலே இருக்கின்ற 2000 பேர் கூடி ஒரு மாநாட்டிலே முடிவெடுக்கிறோம். இந்த மாநாட்டிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் 1,00,000 பேர் உள்ள நகரத்தார் எங்களை கட்டுப்படுத்துமா என்று நகரத்தார் கேட்டால் இதற்கு பதில் சொல்ல வராது. எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும்? இந்த முடிவுகளெல்லாம் கண்டிப்பாக நகரத்தார்களை சேர வேண்டும். நகரத்தார்கள் முடிவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த முடிவுகள் படி நடக்க வேண்டும். அப்படி என்றால் தான் நாம் நமது கலாச்சாரத்தை, பண்பாடுகளை எல்லாம் கீழே இறங்க விடாமல் பார்த்து கொள்ள முடியும். இன்று யாருக்கு நாம் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் நகரத்தாருடைய இளைஞர் சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இளைஞர் சமுதாயம் இப்போது வந்திருப்பவர்களாம் திருமணமான 50, 60, 70 பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். எல்லோரும் இந்த வயதை உடையவர்கள். யார் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்? இந்த மகளிர் மாநாட்டிலே கண்டிப்பாக இளையவர் சமுதாயம் இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் இளையவர் சமுதாயத்துக்கு தேவையானதாக இந்த மாநாடு இருக்க வேண்டும். அதற்கான கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இது இளைய சமுதாயத்தை சென்று அடைய வேண்டும். ஏனென்றால் இளைய சமுதாயத்தின் கையில் தானே நாளை செட்டிநாடு இருக்கிறது. அப்துல் கலாம் சொன்னார், இந்திய நாடு எதை வல்லரசாக 2020 வந்துவிட வேண்டும். யாரை நம்பி இருக்கிறது? இளைஞர் சமுதாயத்தை நம்பி இருக்கிற என்று சொன்னார். இந்த கருத்துக்கள் எல்லாம் இளையர் சமுதாயத்தை சென்றடைய வேண்டும். எத்தனை விதமான குறைபாடுகள் நம்முடைய கண்களில் தோன்றுகின்றன. இளையர் சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்,
இங்கு ஒரு அதாவது மனச்சேவை ஒன்று நடந்து கொண்டு இருக்க என்று சொன்ன திருமண சேவை ஒன்று அந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கிற என்று சொன்னார்கள். அதாவது மனக்கோலம் போட்டவர்கள் மாக்கோலம் போட வேண்டும் என்பதற்காக அதை இவர் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதை எப்படி நடத்த வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், இதையெல்லாம் இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள், அதாவது இப்போ தற்போது நான் அமெரிக்கா சென்ற ஒரு 10 ஆட்சிகள் பக்கத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு 50 கேள்விகளை கேட்டார்கள். இதற்கெல்லாம் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? நான் ஏதாவது பதிலை சொல்லிவிட்டால் பத்திரிகையில் போட்டு விடுவார்கள். இது நீதிபதியின் கருத்து என்பார்கள். இது ஃபரோராகும், பல என்னுடைய சொந்த கருத்து ஆகிவிடும். அதற்காக இப்போது என்ன தேவை என்றால் ஒரு சீர்திருத்த மாநாடு கண்டிப்பாக தேவை. அதாவது இருக்கின்ற கலாச்சாரம், நமது செட்டிநாடு என்பது கலாச்சாரனுடைய கருவூலம், பண்பாட்டினுடைய இருப்பிடம். இது எல்லாம் ஒரு புறம். அடுத்த கேள்வி, இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு நாம் மாறிக்கொள்ள வேண்டாமா? மாறிக்கொள்ள வேண்டும் என்பது உண்மை, அதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. ஆனால் நமது கலாச்சாரத்தை கைவிடாமல், பண்பாட்டை விட்டுவிடாமல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் வழிமுறையை கண்டுபிடிக்க வேண்டும். எத்தனையோ விதமான விஷயங்களை அவர்களிடம் சொன்னார்கள். அதாவது அந்த அமெரிக்காவில் பேசியதைத்தான் இப்போதும் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். தாய் தந்தை கூடியதால் நம்முடைய தாய் கருவுற்றாள். அந்த தாய் நம்மை சுமந்ததால் நாம் உயிரானோம். அவள் நம்மளை வெளியே விட்டதால் நாம் வெளியே உயிரெடுத்து வெளியில் வந்தோம். அவள் பால் கொடுத்ததால் வளர்ந்தோம். தந்தையினுடைய அவர் என்ன உத்தியோகத்தில் இருந்தாலும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 ரூபாய் என்ன வேலையில் இருந்தாலும் அவருடைய அந்த ஊதியத்தில் தானே நாம் படித்து ஆளணும். இன்று உங்களுக்கு லட்சக்கணக்கான வருமானம், இளைஞர் பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லட்சக்கணக்கில் வருமானம் வருகிறது என்பது உண்மை. நீங்கள் பெறுகின்ற இந்த ஊதியத்தை உங்கள் தகப்பனார் பெறவில்லை என்பது உண்மை. ஆனால் இந்த பணமெல்லாம் தாயை தருமா? இந்த பணமெல்லாம் தகப்பனாரை தருமா? அவரிடம் நீங்கள் பெற்ற அன்பை தருமா? தாய் கொடுத்த பாலை தருமா? அவர் வளர்த்தாரை அந்த பாசத்தை பற்றை தருமா? அவற்றையெல்லாம் தராது. அன்பு, பற்று, பாசம் என்பது கடையிலே விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் அல்ல. தாய் தந்தைக்கு உரிய ஸ்தானம் எப்போதும் இருக்க வேண்டும். அதற்குள்ள மரியாதையை இளைஞர் சமுதாயம் செலுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் அடுத்து நாகரீகம் என்கின்ற ஒரு போர்வை, நாகரீகம் என்கின்ற ஒரு மாயை. எதில் நாகரீகம் இருக்கலாம்? வாலி ஒரு பாடலிலே சொல்லுவார், அதாவது கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு அது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம், அதுதான் நாகரீகம். அப்படி என்றால் நாங்கள் வேட்டி கட்டி கொண்டு அந்த பழைய காலம் மாதிரி சேலை கட்டி கொண்டு இருக்க முடியுமா? முடியாது. அதை நாங்கள் வலியுறுத்த மாட்டோம். இன்றைய காலத்திற்கு தகுந்தவர்கள் உடை அணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாகரீகம் என்பது உடை உடுத்துவது மட்டுமல்ல, பேச்சால், சொல்லால், செயலால், நடத்தையால், நடந்து கொள்வதால் அனைத்திலுமே நாகரீகம் இருக்கிறது. அது நமக்கென்று ஒரு தனி முத்திரை இருக்கிறது. நகரத்தார் என்று சொன்னால் அதற்கு ஒரு தனி பண்பாடு இருக்கிறது. எந்த காரணத்தை முன்னிட்டும் நாகரீகம் என்ற பெயரில் நமது பல கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது, பண்பாட்டை விட்டுவிடக்கூடாது. அப்படி விட்டால் நாம் நம்முடைய நகரத்தார் சமூகம் என்பது 2000 அடி பள்ளத்திலே வீழ்ந்துவிடும். பள்ளத்தில் வீழ்ந்தால் திருப்ப மேலே கொண்டு வரவே முடியாது. அப்படி என்றால் இளைஞர் சமுதாயம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாகரீகத்தை பின்பற்ற வேண்டும் என்பது உண்மை. ஆனால் நம்ம கலாச்சாரத்தை விட்டுவிடாமல் பின்பற்ற வேண்டும். அதாவது மனதை உறுத்திய சில விஷயங்களை சொல்கிறேன். அரியக்குடியில் ஒரு கல்யாணம் நடந்தது. கல்யாண மண்டபத்திற்கு போயிருக்க இடத்தில் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள், நானும் பார்த்திருக்கிறேன். அந்த மாப்பிள்ளை மட்டும் தலையிலே டர்பன் வைத்திருப்பார். கல்யாண வீட்டிற்குள் போனால் 51 பேர் டர்பன் வைத்திருந்தார்கள் ஐயா. ஏனென்றால் அந்த 50 பேர் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டாம். அந்த 50 பேர் ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன். 50 பேர் நான் வச்சுக்கொண்டானா, அதுக்கு 51 பேர் வச்சுருக்கேன். 51 பேர் டர்பனில் உட்காந்துருக்கேன். வர்ற ஆளுகளுக்கு யார் பெரும்பாலும் பையன் யாரும் தெரியாது, தாய் தகப்பனார்தான் தெரியும். இதில் மாப்பிள்ளை யாருன்னு எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எப்படி இருக்கும் சூழ்நிலைங்கிற கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமாம், ஒரு கல்யாணம் பேசி முடித்தாச்சு. காலையில்
சாயந்தரம் 5 மணிக்கு அந்த பொண்ணு வந்து அந்த உட்பி மாமனாருக்கு ஃபோன் பண்ணுறான். இந்த கல்யாணம் என்னுடைய விருப்பத்துக்கு விரோதமாக தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது, இதற்கு நான் உடன்படவில்லை, இந்த கல்யாண சம்பந்தமாக அது எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் மாமனாராக போகிற ஆளுங்கிற உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ நீங்கள் இதுக்கு பின்னாடி இந்த கல்யாணம் நடந்தால் என்ன நடக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்குங்க, உங்கள் பையன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கீழே வச்சுட்டான். அப்படியே அந்த கல்யாணம் நிறுத்தி விட்டார் மாமனார். பையனை கூப்பிட்டாரு, அப்போ அந்த பொண்ணு இப்படி ஃபோனில் பேசுது, அப்படியே நிறுத்துனார். இது ஒரு சீன். அது 2வது சீன். கல்யாணம் முடிஞ்சது. கல்யாணத்துக்காக பொண்ணு போய் கல்யாணம் நடக்க போகுது. மணவரையில் பொண்ணு நிற்கிது, பையன் எதிரால் நிற்கிறாரு, தாலியை கையில் கொடுத்தாச்சு. நான் சொல்லுகின்ற விஷயங்கள் பொய்யல்ல, உண்மையாக நடந்தவை. அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். கையிலே தேங்காயை கொடுத்தாச்சு, அரிசியோட பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்கா. கல்யாணம் மணவரை, அந்த தாலி கட்ட போகிற நேரம் இந்த பொண்ணு பையனை பார்த்து சொல்கிறா, ஐ ஆம் லவ்விங் சம்படி எல்ஸ், ஆல் ரைட் அப்படின்னா. பையன் அப்படி கையில் வச்சுருந்த தேங்காய் தாலியை கீழே போட்டுட்டு வெளியே போய் காரை எடுத்துகிட்டு போயிட்டார். இது ஒரு வீட்டில். இன்னொன்று, கல்யாணம் ஆகி பொண்ணை கொண்டு அழைச்சி விட்டுட்டு வந்தாங்க. வந்து 1 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு ஆட்டோவில் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்துட்டான். நேராக கல்யாண தாய் வீட்டுக்கு ஆட்டோவில் 1 மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டான். என்னத்தான்னு கேட்டால், நான் இங்கே இருக்க முடியாதுண்ணா. இது பார்த்த மாத்திரத்தில் என்ன தோன்றும் என்றால், இந்த பெண் குறைபாடாக நடந்து கொண்டாளோ என்று பார்த்த மாத்திரத்தில் தோன்றும், ஆன் தி வெரி ஃபஸ்ட்டு சைட்டு. ஆனால் இதற்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த பெண் தான் தவறு செய்து ஓடி வந்து விட்டாளோ, பெண் தான் நிறுத்தி விட்டாளோ என்று நாம் நினைக்கலாம். அப்படி நடந்திருக்கும் என்று தோன்றவில்லை. ஏன் தெரியுமா? இதற்கு ஆரம்பமான காரணம் என்ன? அவளை இன்சிஸ்ட் பண்ணி நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறம், நீ இந்த பையனை தான் பண்ணிக்கணும் அப்படின்னா அப்படி தான் நடக்கும். தேவகோட்டையில் இருக்கின்ற வழக்குகளில் ஒரு 75% விவாகரத்து வழக்குகள் நமது நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவை என்று சொல்லுகின்ற போது மனதை உறுத்துகிறது. இந்த வழக்குகள் எப்படி இத்தனை வழக்குகள் வந்தன? ஏன் நம்ம ஏரியாவில் வேறு சமூகம் இல்லையா? எல்லா சமூகமும் நம்ம ஏரியாவில் செட்டிநாட்டில் இருக்குது. ஆனால் தேவகோட்டை கோர்ட்டில் வந்து 75% விவாகரத்து வழக்குகள் செட்டியார்களுடைய வழக்குகள் என்று தெரிகின்ற போது அப்போ என்ன அர்த்தம்? இன்னொன்று கடைசியாக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். இப்போ சமீப காலமாக ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு 10 கல்யாணக்கார வீட்டில் நான் பார்த்தது, மொத்தம் பல கல்யாணத்துக்கு போனேன், ஒரு 10 கல்யாணத்தில் பார்க்குறேன். இந்த தாலி கட்டும் நேரம் என்பது ஒரு கணவன் மனைவியாக ஒரு வாழ்க்கை பல்கலைக்கழகத்தில் நுழைகின்ற நேரம். ஒரு தெய்வீகமானது, ஒரு அதாவது ஒரு சாநித்தியம் இருக்கிறதுக்கு. பையன் எதிரால் நிற்கிறான், கையில் தாலியை வச்சுருக்கான். பொண்ணு நேரம் நின்று தாலியை கட்டிக்கலை, கழுத்தை இப்படி அசைக்கிறா இப்படி அசைக்கிறா, பின்னாடி போகிறான் முன்னாடி வாரா. அடுத்து 2 பேரும் மாலை மாற்றிக்கிற போது 2 பேரும் நேரம் நின்று மாலை மாற்றிக்கலை. ஒரு 10 வீட்டில் இதை பார்த்தேன். மனசில் எனக்கு உறுத்தல், ஏன் அந்த கல்யாணத்துக்கு சென்றோமோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் கல்யாணத்துக்கு அந்த தாய் தகப்பனார் என்ன சிரமப்பட்டு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருப்ப. அந்த தாலி கட்ட போகிற நேரம் பெண்ணு நேரம் நின்று அந்த தாலியை பெற்றுக்கொள்ளவில்லை. மாலை மாத்திரம் இவங்கிட்டு போகிறான், அவன் அங்கிட்டு போகிறான், மாறி மாறி போகிறான், மாலை போட முடியவில்லை. சுற்றி இருக்கக்கூடிய நட்பு சூழலுக்கு பாருங்க, ஓன்னு சத்தம் போடுறா. அப்போ அந்த சாநித்தியம் அந்த திருமணத்தில் எப்படி வரும்? இந்த சாநித்தியம் இல்லாமல் அந்த திருமணம் செய்து கொண்டால் கோர்ட்டால் போய்த்தான் நிற்கும். ஏன்னா திருமணத்திற்கு முக்கியத்துவம் எந்த அளவுக்கு கொடுக்கிறார்கள் என்பதை நான் பார்க்க முடிந்தது. இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நகரத்தார் சமூகத்தில் நடக்கக்கூடாது. அது நம்ம பார்த்தது. அதாவது வந்து வேளம் தட்டுற போது பையங்க சொல்லுவாங்க, மாட்டிக்கிட்டான் தட்டுறான் பார்த்தியா, நீ நல்லா மாட்டிக்கிட்டான்னு. இதெல்லாம் பழைய காலம். அதாவது விட்டு கொடுத்து போனவர் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர் விட்டு கொடுத்ததில்லை. இப்போ நகரத்தார் சமூகத்தில் பெண்களும் ஆண்களும் சேர்ந்து வாழ வேண்டும், விவாகரத்தே வரக்கூடாது என்றால் அதுக்கு ஒரே ஒரு சூட்சமாக, அதை ஒரே வழி விட்டு கொடுத்து போவது. பையன் விட்டு கொடுத்து பெண்ணுக்கு விட்டு கொடுத்து போகுது, பெண் ஆணுக்கு விட்டு கொடுத்து போகுது. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க முக்கியம் இல்லை. பெண் 2 லட்சம் ரூபா வாங்குறான், பையன் 2000 ரூபா வாங்குறான், என்னுடைய கணவர் என்ற நினைவு தோன்றிவிட்டால் அந்த பணம் தோன்றாது. மனைவி அது எவ்வளவு பணம் வாங்கினா என்ன, இட்ஸ் நாட் அ மேட்டர் அட் ஆல் அப்படின்னு பையன் நினச்சிட்டா முடிஞ்சது. அப்போ 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்குரிய ஒரே வழி விட்டு கொடுத்து போவது. விட்டு கொடுத்து போவது, ஒருவருக்காக வாழ்வது.
இப்போ நான் என் மனைவிக்காகவே வாழ்ந்தேன், என் மனைவி எனக்காகவே வாழ்ந்தாள், அதுதான் குடும்பம். ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காகவே வாழ வேண்டும், ஒரு கணவன் தன் பெண்ணுக்காகவே தன் மனைவிக்காகவே வாழ வேண்டும். அங்கு தான் அந்த குடும்பமாகிறது. அதுக்கு தான் குடும்பம்னு பேர். அதுதான் இருக்க வேண்டும். ஒரு அருமையான விழா. இந்த விழாவில் மகளிருக்காக இது எடுக்கப்பட்டிருக்கிறது. வருங்காலம் நல்ல சுபிட்சமாக இருக்க வேண்டும். இங்கு எத்தனையோ பேர் திருமணத்தை நிறைவு செய்து வந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான ஏற்பாடு. இந்த விழாவிலே முதலிலே வாழ்த்தரங்கம், கருத்தரங்கம், பட்டிமன்றம், நாட்டிய நிகழ்ச்சி, நாடக நிகழ்ச்சி, எத்தனையோ. அதாவது இந்த பத்திரிகை 4 பக்கத்தில் அச்சு போட்டவர் யாருன்னு போடுறதுக்கு இடமில்லாத லெவலுக்கு இருக்குதுல. அச்சு போட்டவன் யார்? அவன் திட்டிருப்பான் இளங்கோவன். ஏன் 4 பக்கம் பத்திரிக்கை போட்டிருக்கேன், 2000 பத்திரிக்கை போட்டிருக்கேன், என் பேரை போட வழி இல்லாமல் பண்ணியிருக்கேன், திட்டியிருப்பேன் இளங்கோ நான் பற்றி கவலை விட மாட்டார், நீ போடியா அப்படின்னு வந்திருப்பார். அதாவது அந்த அளவுக்கு நிகழ்ச்சிகள் இருக்கிறது. நிகழ்ச்சிகள் அனைத்துமே உருப்படியான, ஒழுங்கான, சீரான, எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அருமையான நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள் இந்த தேனீக்களாக வந்திருக்கின்ற, திரளாக வந்திருக்கின்ற பெண் மக்கள் எல்லாம் இந்த தேனை எடுத்து சென்று செட்டிநாட்டில் பரப்ப வேண்டும். அதனுடைய பயனை நமது சமூகம் அடைய வேண்டும். இதுதான் முக்கியம். இதனுடைய மாநாடு என்பது வெறும் வெத்து வேட்டல்ல, ஒரு கூட்டத்தை கூட்டுவதற்காக செய்ததல்ல. இதன் பயன்பாட்டை பெற வேண்டும் என்பது, அதாவது சமூகம் மேலோங்குவதற்காக என்று எழுதியிருக்கிறார். அதை நாம் பாராட்ட வேண்டும். எல்லோரும் இந்த கருத்துக்களை எடுத்து செல்ல வேண்டும். எடுத்து சென்று நம்ம சமூகம் பயன்பட வேண்டும் என்று சொல்லி இந்த சிறியவனுக்கும் இதில் ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பகன்று நமது சமூகம் 16 பெற்றும் பேரும் பெற்று இன்னும் மேலும் மேலும் நன்கு ஓங்கி வளர வேண்டும் என்று சொல்லி, ஏறுபுகழ் சொக்கனோடு ஏறுமுகில் மீனாள் ஏந்தி விளையாட வரும் சாந்தமதியானாள் 100 மல சூடி வரும் கார்குழலி வண்ணம் நுதலில் ஒரு குங்குமமும் இளைய வரும் சின்னம் ஊறுபடு மாற வரும் ஓடி வரும் போது உற்றதுணை நான் என உரைக்கும் ஒரு மாது 6 படை வீடு பெறும் மைந்தனது அன்னை ஆண்டு வர காணுகிறோம் மாமதுரை மண்ணை அங்கையர்கண் செங்கமல சங்கொலி முழங்க பங்கையங்கள் கூம்பியவள் வாதமும் வணங்க தங்கமணி சுந்தரனின் தோளவளை தாங்க பங்கு கொழும்பான்மையினை பார்த்தவர்கள் ஏங்க கூடலனும் மாமதுரை கூடி வருவோம் கோவிலில் விழுந்து எழுந்து கோடி வருவோம். நன்றி, வணக்கம்.